ஹலோ காய்ஸ், ஒன் லாஸ்ட் டைம் தளபதி விஜய் அவரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம தளபதி அவரோட படத்தோட அப்டேட் வருது. இதுதான் கடைசியாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம தளபதி அவர் இதுக்கு மேலே சினிமாவை விட்டு அரசியலுக்கு போகிறதுனால ஜனநாயகம் தான் கடைசி திரைப்படம் வர சொல்லிட்டாரு. இன்னைக்கு கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணிக்கு ஃபஸ்ட்டு ரோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு நான் என்னோட ரியாக்ஷன் ப்ளஸ் என்னோட ரிவ்யூ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் இருந்தாலும் வருத்தத்தை சேர்த்து இந்த அப்டேட் எனக்கு செம்மையான ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மோடில் பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்க்குறது ஒரு 15-20 டைம்ஸ் பார்க்குறேன். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்குற இந்த அளவுக்கு ஒரு சின்ன அப்டேட்டாக இருந்தாலும் அது நமக்கு மனசுக்கு திருப்தியாக நமக்கு சந்தோஷம் கொடுக்குற அப்டேட்டாக இருக்குதுன்றது தளபதி படத்தில் மட்டும்தான் எப்பயுமே கிடைக்கும். இது இதுக்கு மேலே அடுத்த ஒரு படம் இல்லைன்றது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்டேட்குள்ளே போயிடலாம். ஏன்னா அதை பற்றி பேசினோம்னா ரொம்ப ஃபீல் ஆகும். Okay. True leader rises not for power but for the people. 2026 தளபதி மக்களுக்காக வரப்போறன்றத சொல்றாரு. ஓகே, பதாம் அன்னி அவரோட பீஜம் பிளாஸ்ட். தளபதி போலீஸ் லுக்கில் அப்படியே மாசாக நடந்து வர்றதுலாம் அப்படியே பிளாஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக ஒரு சீன் இப்போ இனிமேல் தான் வரோம். அது வேற லெவலு. அப்படியே என்ஜாய் பண்ணி பிசில் பறக்க விடலாம். இந்த சீன்லாம் தேட்டரில் வரும்போது தான் தளபதி லுக் என்று இந்த சீன் தாங்க. இந்த மீசை அந்த கத்தியை வச்சு இப்படி பண்ணுறா இருப்பாங்க. வாவ் 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 வாவ், லவ் இட். தளபதி அபிபத்தே தளபதி விஜய்னா ஜனநாயகன் Jan 9th பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த வருஷம் 2 ட்ரீட் இருக்குது. ஒன்று படம், இன்னொன்று லெட்ஸ் ரைஸ் டுகெதர். அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருப்பேன் நான். ஐ லவ் இட். 20th டைம் மேலே பார்க்குறேன். கிளிம்ஸ் ஜஸ்ட் பர்த்டேக்காக விடணும்னு விட்ட கிளிம்ஸ் தான். அது தளபதி ஃபேன்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கிளிம்ஸாக விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விட்டுருக்காங்க. செமையாக இருந்துச்சு. இன்னும் பாட்டு கட் பண்ணல, ட்ரெய்லர் கட் பண்ணல, டீசர் எதுவுமே கட் பண்ணல. ஏன்னா படம் இருக்குது, இன்னும் 6 மாதம் இருக்குது. அதனால் பொறுமையெல்லாம் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபேன்ஸ்க்காக இப்போ ஒரு ட்ரீட்காக விடணும் அப்படின்னு விட்டாங்க. ஃபஸ்ட்டு ரோல் அப்சல்யூட்லி பிளாஸ்ட் மூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் அந்த எந்த ஷாட் அப்படின்னா தளபதி அந்த கத்தியை வச்சு அப்படி மீசை அப்படி பண்ணுறா இருப்பாங்க. அந்த ஒரு ஷாட் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் தளபதி அந்த முறுக்கு மீசை லுக்கே பிளாஸ்டாக இருந்துச்சுப்பா. எச்சுனோ தவிர என்ன சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இந்த ஒரு இது ஜஸ்ட் ஒரு நடந்து இப்படி பண்ணுறாரு, அதுவே பிளாஸ்டாக இருக்குது. படத்தில் இன்னும் என்னென்ன மூமெண்ட்லாம் இருக்கும் போது அது ஒன் லாஸ்ட் டைம் வேறு பாட்டு வேறு ஒன்று பர்டிகுலராக ஒன் லாஸ்ட் டைம்னு பழைய படங்கள்லாம் ரீகேதர் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு வேறு ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா. அந்த பாட்டில் வரும்போது எப்படி கண் கலங்கு போகுதுன்னு தெரியல. முக்கியமாக யார் பெற்ற மகனே பாட்டை கடைசியாக சேர்க்குறதாவும் பிளானிங்கில் இருக்குன்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. படத்தில் நிறையா சோசியல் மெசேஜ் இருக்க போகுது, பொலிட்டிக்கலி மெசேஜ் இருக்க போகுது, அப்புறம் ஃபேன்ஸ்க்காக அந்த ஒரு ட்ரீட்டும் இருக்க போகுது. நாங்கள் படத்துக்காக ஈராக இருக்கோம். கடைசி படம்ன்றதை நாங்கள் என்ஜாய் பண்ணி பிளாஸ்டாக பண்ணி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுற மோடில் ஏற்கனவே இறங்கிட்டோம். இப்போது இந்த கிளிம்ஸ் ரொம்பவே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. கொஞ்சமாக சின்ன அப்டேட்டாக இருந்தாலும் அப்படியே அள்ளி கொடுக்குறாரு இருப்பார் தளபதி. நடந்து வந்தாலே போதுங்க எங்கள் தளபதி அவ்வளோ மாசாக இருப்பார். படம் ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. எந்த மாதிரியான ஒரு லெவலில் ரெக்கார்ட் பிரேக் பண்ண போதும் மட்டும் பாருங்கள். எச்சினோ ரீசெண்ட் டைம்ஸில் வலிமை, துணிவு படங்கள் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தளபதி கூட ஜனநாயகன் படம் பண்ணுறாரு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் டவுட் இல்லை. ஏன்னா துணிவு வலிமையை நான் குறைலாம் சொல்ல மாட்டேன். அதில் எச்சுனோ தவிர நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயம் மிஸ் அவுட் ஆயிருக்கு. ஆனால் எச்சுனோ எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவார், ஃபேன்ஸ் பெரிய ஹீரோ எடுத்துக்காமல் ஃபேன்ஸ்க்காக திருப்தி செய்கிற மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தளபதி ஒரு கடைசி படம்ன்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம், ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி வேறு லெவலில் பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி என்னென்னு கொடுக்கலாம், பொலிட்டிக்கல் என்னென்ன மெசேஜ்லாம் சேர்க்கலாம். எச்சுனோத்துக்கிட்ட எப்பயுமே நீங்கள் பொலிட்டிக்கல் படமாக நீங்கள் கேட்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் எடுத்து கொடுப்பாரு. அப்படி தான் ஜனநாயகம் இருக்கும். பொலிட்டிக்கல் ப்ளஸ் கமர்ஷியல் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாசான ஒரு படமாக இருக்க போகுது. நான் ரொம்ப கிரேட் பண்ணியிருக்கேன். Jan 9th மாசான ட்ரீட்டாக இருக்க போகுது. தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி அப்டேட்டு செம்மையாக இருந்துச்சு. இன்னும் காலையில் 11 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு அப்டேட் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன லுக்காக இருக்க போகுது, லுக் இருக்க போகுது. அந்த லுக் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறது ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். எனக்கு கிளிம்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. முக்கியமாக அனிருத்தோட பீஜியம் தளபதி பீஜியம் சதச்சிட்டாரு.
பிஜிஎம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஒரு சில பேர் நீங்கள் குறை சொல்லலாம், ஆனால் எனக்கு ரொம்பவே பிஜிஎம் பிடிச்சிருந்துச்சி. தளபதி படத்தில் வந்து அது கடைசி படத்தில் வந்து எந்த குறையுமே சொல்ல மாட்டேன் நான். பிஜிஎம் வந்து பிளாஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அனிருத் வந்து செம்மையாக மிரட்டி விட்டார். இனி இந்த ஃபுல் பிஜிஎம் பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மக்களே? ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ரோட் எப்படி இருந்துச்சுன்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். தளபதியோட கடைசி திரைப்படம், கடைசி தளபதி பர்த்டே அன்னைக்கு அப்டேட் வருது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.